ஹலோ வியூவர்ஸ், நாம் இப்போ மேல்கோட்டையை நோக்கி பயணம் செய்யலாம் வாங்க. அங்கே செல்வ நாராயணா மற்றும் நரசிம்மா டெம்பிள் ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. நம்ம பார்க்கலாம் வாங்க. சென்னை சென்ட்ரலில் 9:15 இரவு வண்டி ஏறினாக்கா மார்னிங் 6 மணிக்கு மாண்டியாவை ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து வெளியே வந்தோம்னா ஆட்டோ இருக்கும். ஆட்டோவில் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். ஒரு 50 ரூபா ஆகும். மேல்கோட்டை போகிற பஸ்ஸை பார்த்து ஏற வேண்டியது தான். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே நிறைய ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ரூம் வசதிகள்லாம் இருக்குது. நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டிஃபன் சாப்பிட்டு ரெடி ஆகிடலாம். மொத்தம் 5 இடம் இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு. ஸோ ஆட்டோ தேவைப்படுது. ஒரு நபருக்கு 150 ரூபா ஆகும் ஷேர் ஆட்டோவில். தனியாக ஆட்டோ பிடிச்சிங்கன்னா 500 ருபீஸ் ஆகும். ஆட்டோ எங்கே கொண்டு போவாங்க? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி, அதுக்கப்புறம் ராஜகோபுரம், அதுக்கப்புறம் அக்கா தங்கை குளம், அதுக்கப்புறம் செல்வ நாராயண கோவிலுக்கு விட்டுருவாங்க. மாண்டியா ஃபுல்லாக கரும்பு தோட்டம், ஒரே சக்கரை ஆலை தான். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இயற்கை. ஆட்டோ பிடிச்சிட்டு ஆட்டோவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக தனுஷ்கோடிக்கு ட்ராவல் ஆக வேண்டியது தான். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தனுஷ்கோடி இருக்கும், இங்கே ஒரு தனுஷ்கோடி இருக்குது. ராமர் எப்போல்லாம் லாஸ்ட்டாக வந்து போனாரோ அந்த இடத்தெல்லாம் தனுஷ்கோடி சொல்லுவாங்க. அவர் சீதையை தேடி வரும்போது இங்கே லாஸ்ட்டாக வந்து இருந்ததாகவும் செல்வ நாராயணசாமியை வேண்டியதாகவும் கூறப்படுகிறது. கிருஷ்ணரும் இந்த செல்வ நாராயணசாமியை வேண்டியிருக்கிறதாக சொல்லப்படுது. செல்வ நாராயணசாமியின் மூலவர் உருவத்தை விஷ்ணு பிரம்மரிடம் கொடுத்து பிரம்மர் இங்கு பிரதீட்சை செய்ததால் தான் ராமரும் கிருஷ்ணரும் அவர்களை வணங்கியதாக கூறப்படுகிறது. ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் இருந்தபோது 2ஆம் குலோத்துங்க சோழனால் அவருக்கு பல இன்னல்கள் ஏற்பட்டது. ராமானுஜர் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள இரவோடு இரவாக அங்கிருந்து புறப்பட்டு மேல்கோட்டையை வந்து அடைந்தார். மேல்கோட்டையில் பிரம்மன் பிரதீட்சை செய்த செல்வ நாராயணசாமிக்கு ஆலயம் கட்டி 12 ஆண்டுகளுக்காக இந்த கிராமத்துக்குள்ளே மலைகளின் நடுவே யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்து வந்தார். ராமானுஜரை தொடர்ந்து அங்குள்ள வைணவர்களும் வரிசையாக சாரசாரையாக திரட்டு இங்கு வந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதனாலேயே தான் இப்பகுதியில் தமிழ் மொழி நிறைய மக்களால் பேசப்படுகிறது. அந்த காலத்திலலாம் மொழிவாரி மாநிலங்கள்லாம் கிடையாது. தமிழ்நாடு கன்னடாலாம் கிடையாது. எல்லாமே ஒரே தென்னிந்தியா தான். இப்போ நம்ம பார்க்குறது ராமர் பாதம் மற்றும் சுனைநீர், ராமர், சீதா, லக்ஷ்மணன், அனுமன் கற்சிலை, சிறிய கோவில் அவர்களின் ஞாபகார்த்தமாக இங்கே நிறுவப்பட்டுள்ளது. மாண்டியம் எனும் ஐயங்கார் இனத்தவர் இங்கே அதிகமாக வாழ்ந்ததால் தான் இந்த சிட்டிக்கு மாண்டியான்னு பேர் வச்சுருக்காங்க. இவ்வம்சாவழியில் வந்தவர் தான் நமது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு நிறைய திருப்பணி செஞ்சுருக்காங்க. இயற்கை அழகு கொஞ்சம், இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இந்த ஸ்டெப்ஸு அங்கே இறங்கி பார்க்கும்போது டேர்னிங் எல்லாம் ரொம்ப கொஞ்சம் அச்சமாகவும் இருக்கும். அதே டைமில் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். 12 ஆழ்வார்களில் ராமானுஜரே ரொம்ப முக்கியமானவர் என்று அனைவரும் அறிந்ததே. அவர் இங்கே தங்கியிருந்தாருன்னா அந்த இடத்த நம்ம பார்க்க ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கணும். மார்ச் ஏப்ரலில் வைரமுடி சேவை அப்படின்ற திருவிழா இங்கே நடக்கும். அப்போ தென்னிந்தியாவில் இருக்கிற மொத்த வைணவர்களும் அங்கே வந்து சேர்ந்துருவாங்க. லட்சக்கணக்கான பேர் ஒரே நாளில் இருப்பாங்க. சரி, இப்போ தனுஷ்கோடியை முடிச்சிட்டோம். அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஆட்டோவில் போகிறோம். போய் எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா ராயகோபுரத்தில் எடுத்து விட்டுருவாங்க. ராயகோபுரத்துக்கு மேலே போகிறோம். இது ஒரு ஷூட்டிங் பாட்டு. இந்த ஷூட்டிங் பாட்டில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த், மம்முட்டி நடித்த தளபதி படம், படையப்பா, நிறைய படம், எண்ணற்ற படங்கள் எடுத்திருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்க்கும்போதே இந்த இடம் உங்களுக்கு நிறைய படங்கள், திரைப்படங்கள் தோன்றும்.
பார்க்கலாம் வாங்க. வைணவ காவியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராஜகோபுரத்தை சொர்க்கத்துக்கு போகிற வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ராமாயணத்தில் ராமருக்கு அப்பர் போட்டாக இந்த இடம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 9th to 12th century கங்கா டைனாஸ்டி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்த 12th to 14th centuryயில் ஹொய்சாலா டைனாஸ்டிஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. 14th to 16th centuryயில் விஜயநகர பேரரசு இந்த கட்டமைச்சிருக்காங்க. ஒரே கல்லாலான சிலைகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பெரிய பெரிய தூண்களை சுற்றி இவ்வளோ காலங்களாகியும் அதோடைய மெருகு குறையாமல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நரசிம்மர் சிலை, பெண்கள் நடனம் ஆடுற மாதிரி சிலைகள், குதிரை, யானை ரொம்ப பார்க்க தத்ரூபமாக இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆன கப்புள்ஸுடைய வெட்டிங் ஷூட்டிங் போகுது. அவங்களாம் சில மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் என்னை மீட் பண்ணார். எப்படி இருக்கீங்க அண்ணான்னு கேட்டார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இங்கே ஒரு ஷூட்டிங், கப்புள்ஸ் ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ராஜகோபுரத்தை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ராமானுஜருக்கு அழகான மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. கிளம்பி நேராக அக்கா தங்கை குளம். ஹொய்சாலாவில் ஒரு மன்னர் ஒரு பெண்ணை காதலித்து வந்தார். அங்கிருந்து அவர் வாணிபம் செய்வதற்காக அவ்வூரை விட்டு வெளியூர் சென்று வாணிபம் செய்திருந்தார். அதே இடத்தில் அவர் காதலி போன்றே ஒரு பெண் இருந்ததால் அவரை தன் காதலியாகவே நினைத்து அங்கே திருமணம் செய்து திரும்பி இங்கு வந்தார். இங்கு வரும்போது தான் அவளுடைய முதல் காதலியை பார்த்து, இருவரும் உருவ ஒற்றுமையில் ஒன்றாக இருக்கிறீர்கள், என்னால் இருவரையும் மறக்க முடியவில்லை என்று கூறினார். ஸோ 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஊருக்கு வர பொதுமக்களுக்காக குடிக்கிற தண்ணி வேணுன்றதுக்காக தான் இந்த குளத்தை நிறுவினாங்க. இது அக்கா தங்கை குளம் என்று அழைக்கப்படுகிறது. தளபதி படத்தில் ரக்கம்மா கையை தட்டு பாட்டில் சோபனா இங்கே தான் விளக்கு எடுத்துகிட்டு எல்லாம் வரிசையாக நடந்து வருவாங்க. இந்த காட்சியை ஞாபகப்படுத்திட்டிங்கன்னா இந்த இடம் என்னன்றது உங்களுக்கு புரியும். எண்ணற்ற வண்ண மீன்கள் அந்த குளத்தில் இருக்குது. சாரசாரியாக இருந்துச்சு மீன்கள், ரொம்ப பார்க்க அருமையாக இருந்துச்சு. அக்கா கட்டின குளம் சிறியதாகவும் தங்கை கட்டின குளம் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அதாவது ராஜாவின் முதல் மனைவி கட்டினது பெருசாகவும் 2வது மனைவியான அக்கா கட்டினது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அடுத்ததாக நிலத்துக்கு பாய்ச்ச வேண்டிய நீர்ப்பாசன வசதி கிணறு பெருசாக, ஆழிக்கிணறு ஒன்று இருக்கும் பெருசாக, அதுவும் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ ஆட்டோ வந்து சிலுவ நாராயணசாமி சன்னதி வாசலில் வந்து நின்றுச்சு. நம்ம அவங்க இறங்கிட்டு கோபுர தரிசனத்தை ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும். கோபுரத்தில் என்னென்ன அழகுகள் இருக்குன்றதை
வரிசையாக பார்த்துட்டு அப்படியே எதிர்க்க இருக்கிற ஆஞ்சநேயரும் வணங்கிட்டு நம்ம மெல்லமாக உள்ளே போக வேண்டியது தான். க்ரௌடு கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம சாமியை நல்லா பார்க்கலாம். இங்கே இருக்கிற சாமி பார்த்திங்கன்னா கண் வந்து நாராயணசாமி இல்லையா, கண் வந்து ஓப்பனாக இருக்கும். பெருமாள் கோவிலில் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய கண் எல்லாமே மைல்டாக தூங்கின மாதிரி தான் இருப்பார். சுப்ரபாரதம் பாடி தான் எழுப்புவோம். ஆனால் நாராயணனுக்கு கண் நல்லா ஓப்பனில் நல்லா கயல் மீன் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும். கோபுர அழகு எல்லாமே வந்து கங்கா டைனஸ்டி மன்னர்கள் பண்ணதாகவும், தூண்களில் உள்ள அழகு சிற்பங்கள் அனைத்தும் ஒய்சால மன்னர்கள் அவர்களால் நிறுவப்பட்டதாகவும், மற்றும் சுற்றுப்புற அடுக்கு வெளிப்புற அடுக்கு அனைத்தும் விஜயநகர பேரரசால் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. ஒய்சால மன்னர்கள் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. பெல்லூரில் நம்ம பார்த்து வியந்து போயிருப்போம். சென்னகேசவா டெம்பிள், ஒய்சால ஈஸ்வரா டெம்பிள், அங்கே இருக்கிற நிறைய கோயில் பார்த்துருப்போம் பெல்லூர் சைடில். அதே மாதிரி தான் இங்கேயும் வேப்பு விட்டுற மாதிரி தூண்களில் அத்தனை விதமான அழகும் ஒன்றா சேர்த்துருந்தது. தனித்தனியாக எப்படி லேயராக பண்ணாங்கன்னு தெரியல. ஒளியெல்லாம் எப்படி தான் உள்ளே போய் வெளியே வந்ததுன்னு தெரியல. அந்த தூணில் நினச்சி பார்க்க முடியல. எப்படி கற்பனைக்கு எட்டாத ஒரு அற்புத தூண்கள் அங்கே நிறைஞ்சிருந்தது. ஆர்கிடெக்ட் டாக்டரேட் பட்டம் வாங்குறவங்களாம் இதை தூணெல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணி அனாலிசிஸ் பண்ணியிருப்பாங்க. இதோடைய டிஃபிகல்ட்டிஸை பற்றி சொல்ல முடியாது, வார்த்தைகளே இல்லை. ஒரு பக்கம் ஒர்க் பண்ணும்போது அனந்த பக்கம் டேமேஜ் ஆகாமல் பண்ணணும். ஒளி வந்து உள் பக்கம் எல்லா பக்கமும் கரெக்டாக உள்ளே போயிட்டு வரணும். கேப் இருக்காது, அடிக்க முடியாது. எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. இதனால தான் இதில் பிஹெச்டி நிறைய பேர் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு பெஸ்ட்டாக இந்த தூணெல்லாம் பண்ணியிருக்காங்க. தூண்களை ரசித்து கொண்டிருக்கும் போதே பார்த்திங்கன்னா நாராயணி லக்ஷ்மியுடைய டெம்பிள் வரும். சாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம தூணை அழகாக பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். த்ரீ டைமென்ஷன்ஸில் இருக்கிற இந்த தூணெல்லாம் பார்க்கும்போது கலையின் உச்சக்கட்டத்துக்கு நம்மளை கொண்டு போயிடுது. கண்களில் தண்ணீரோடு தான் பார்க்க முடியுது. இரும்பு அச்சில் ஊற்றி வார்த்தா கூட அங்கங்கே சிறு சிறு பிசுறு வரும். ஆனால் புளியை வச்சு கல்லில் ஒரு பிசுறும் இல்லாமல் எப்படி அச்சில் வார்த்தா மாதிரி இந்த தூண்கள்லாம் நிற்கிது. பார்க்கும்போது இப்படி ஒரு கலையும் கலாச்சாரமும் கொண்ட இந்தியாவில் நம்ம இருக்கணும் போது எவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ராமானுஜர் சன்னதிக்கு போக போகிறோம். ராமானுஜர் உயிரோடு இருக்கும்போதே அவர் தன்னுடைய மேனியை தானே செய்து அங்கே பிரதிஷ்டை செஞ்சுருக்காரு. எதற்காக அப்படி பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா, அவர் மறுபடியும் ஸ்ரீரங்கத்தை நோக்கி பயணம் செய்யணும், மற்ற கோவில் 108 திவ்ய தேசத்தையும் வலம் வரணும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கிற மக்களிடம் சொன்னார், நான் இல்லை என்றாலும் என்னுடைய சிலை உங்களுடைய குறையை தீர்த்து வைக்கும்
நீங்கள் அவரிடம் சொல்லுங்கள், அவர் உங்கள் குறையை தீர்த்து வைப்பார். இந்த உண்மையை அறிந்த மக்கள் அந்த சிலைக்கு பேசும் எத்திராஜர் என்று செல்லமாக அழைத்தார்கள். அவர் ஜீவித காலத்தில் அவரே வெரி ஃபர்ஸ்ட் ராமானுஜ ஐடல் பிரதிஷ்டை ஆயிருந்தது இதுதான். விக்கிரகம் மூலவர் உபதேச முத்திரையில் எழுதியிருக்கார். அவரை 12 வருஷங்கள காலம் இங்கடத்துலயே அவரை கிரந்தங்களை அவரே காலக்ஷேபம் பண்ணின இடம். அதனால மூலவர் உபதேச முத்திரை, உற்சவர் அஞ்சலி முத்திரை, சர்வதர்மான் பிரசித்தமாமேகம் இங்கே நாராயணனும் மோட்சம் வாங்கி கொடுத்த இடம். இது தான் உகந்த திருமேனி. ராமானுஜர் அவர் ஜீவித காலத்துல அவரே செஞ்சு வச்சு அவர் கையாலேயே பிராண பிரதிஷ்டை பண்ணி கலாவாகனம் பண்ணி ஆலிங்கனம் பண்ணிட்டு வெள்ளப்பாடு ராமானுஜன் நினைப்ப விக்கிரகம் நான் இருக்கேன், நான் இங்கே இருக்கேன், நான் இந்தேன் இங்க பேசிட்டு. அதனால இந்த விக்கிரகத்துக்கு பேசும் எத்திராஜர் கூட இன்னொரு பேர். நன்றி சார். நாம் இப்போ விஜயநகர பேரரசின் வெளிப்புற கட்டமைப்பை பார்க்க போகிறோம். ரொம்ப நேர்த்தியாக ஒரு இன்ச்சு கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் வரிசையாக எல்லா தூணும் ஒரு ஸ்கொயராக பண்ணியிருப்பாங்க சாமி கோயிலை சுற்றி. இங்கேருந்து அங்கே பார்த்தோம்னா கரெக்டாக அந்த வெளிச்சம் ப்ரொஜெக்ஷன் ஆகி பக்காவாக வெளியே தெரியும். எல்லா பக்கமும் அந்த கல்லுடைய ஹைட்டு, சைடுடைய வியூ எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். ஒரு கல் கூட இப்படி அப்படி மாறி இருக்காது. தெருமுக்குள்ள வரிசையாக கட் பண்ணுற மாதிரி கல்லில் கட் பண்ணி நம்மளை அசத்துறாங்க அந்த காலத்து மன்னர்கள். மடத்தை கலரில் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. தசாவதாரம் இருந்துச்சு. இதோட ஃபஸ்ட் பார்ட்டு முடிஞ்சிடுச்சு. அடுத்து நரசிம்ம சாமியை பார்க்க போகலாம். அது செகண்ட் பார்ட்டாக சொல்கிறேன். லன்ச் டைம் முடிச்சுட்டு நம்ம அங்கே போகலாம். பாய் வியூவர்ஸ்.